கெட் ரெடி வித் மீ ஆஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மார்னிங் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார்னு வச்சுட்டாங்க. சரி ஓகே, வீட்டில் செஞ்சு என்னைக்குமே சாப்பிட மாட்டேன். பட் சாப்பாட்டோட அருமை தனியாக தங்கும் போது தாங்க தெரியுது. எத்தனை பேர் இப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் செஞ்ச சாப்பாடுமே சூப்பராகவே இருந்தது. சாம்பார்லாம் அல்ட்டியா இருந்தது. ஸோ நான் வந்து எவ்வளவோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ எத்தனை பேர்த்துக்கு வந்து நீங்க குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜ் வந்துட்டேன். இப்போ வந்து அப்படியே லஞ்சு வந்தது, அப்படியே நாங்கள் வெளில வந்துட்டோம். பட் இன்னைக்கு வந்து சாப்பிட்ற மூடே இல்லை. காலையிலே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் கடைக்கு வந்துட்டேன். ஸோ கம்மங்கூழ் எடுக்கிறனோ இல்லையே நிறைய சிப்ஸ், மோர் மிளகா, மாங்காய் எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ 25 ரூபாய்க்கு சூப்பராகவே இருந்தது. நாங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு லேஸ்ல கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி கிளாஸும் முடிஞ்சிச்சு. அப்படி நான் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டேன். உங்களுடைய எப்படி பர்சன் கீழே கமெண்ட் பண்ணுங்க.